மணி இஸ் ஃபன். அப்ப பணத்தினுடைய மீனிங் மாறிக்கொண்டே இருப்பதை போல வாழ்க்கையுடைய மீனிங் மாறிக்கிட்டே இருக்கு. இந்த பிள்ளைகள் உங்களுக்கு யார்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அடையாளம். கலீல் ஜிப்ரான் ஒரு இடத்துல சொல்றாரு, இந்த பிள்ளைகள் உங்கள் மூலமாக பூமிக்கு வந்தவர்கள் என்று, உங்களுக்காக வந்தவர்கள் அல்ல அப்படி. வைரமுத்து இன்னும் சூப்பரா அதை சொல்லுவார். ஜப்பானில் ஒரு பிள்ளை அறிவாளியாக பெறப்படுகிறது, அமெரிக்காவில் ஒரு பிள்ளை விஞ்ஞானியாக பெறப்படுகிறான், ஏதோ இன்னொரு நாட்டு பேரை சொல்லி அங்கே வந்து ஒரு ஆசிரியனாக பெறப்படுகிறான். இந்தியாவில் மட்டும்தான் ஒரு பிள்ளை கொல்லிக்காக பிறக்கப்படுகிறது. இந்தியாவில் மட்டும்தான் ஒரு பிள்ளை கொல்லிக்காக பெற்றெடுக்கப்படுகிறது. ஒண்ணுமே இல்லைனாலும் கொல்லி வைக்க ஒரு பிள்ளை ஒண்ணு கொண்டே விட்டா சாம்பல் தரப்போறா சொம்புல, விவேக் சொல்றது மாதிரி. இப்பெல்லாம் அதுக்கெல்லாம் ரூட்டே கிடையாது. தம்பி கிளம்புக தம்பிங்கிறாங்க, பின்னாலே வந்துருது சொம்பு நாம கிளம்புறதுக்கு முன்னால. இதுக்கு ஒருத்தனை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து ஆளாக்கி சந்தானம் சொல்ற மாதிரி ஆரம்பத்துல இருந்து பாத்து பேசாம பருத்தி முட குடோன்லயே இருந்திருக்கலாம். இந்த பர்பஸ் அப்ப என்ன? அப்ப இதெல்லாவற்றையும் நீங்கள் மாற்றுங்கள். இது அவர்களுக்கான உலகம். இந்த உலகத்தில் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு மனசுக்கு சங்கடமாக இருந்தாலும் கூட நீங்கள் ஏற்றுக்கொள்ளதான். அவர்கள் தங்கள் சுதந்திரத்தின் மீது கூடுதல் கவனத்தோடு இருக்கிறார்கள் அப்படின்னு நினைக்கலாம். எந்த சின்ன சிராய்ப்பும் எனக்கு வந்துவிடக்கூடாது என்றால் ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்கிறார்கள் இந்த தலைமுறை பிள்ளைகள். காரணம், அவர்களுக்கு எதிர்ப்பு நிலை கிடையாது, வாழ்வியல் கூறுகள் இல்லை. அவர்கள் புழங்குகிற கருவிகள் அவர்களை எதிர்ப்பது கிடையாது. அவர்கள் எதையெல்லாம் பெரிது நினைக்கிறார்கள் அவை அனைத்தும் அவர்களுடைய சொல் பேச்சு கேட்கின்றன. அலெக்சா பிளே தி சாங் என்றால் அலெக்சா கேட்கிறது. அலெக்சா யாருன்னு எனக்கு தெரியாது, அலெக்சாக்கும் எனக்கு தெரியாது. சிரி கால் ராமகிருஷ்ணன் அப்படின்னா சிரி நேரா ராமகிருஷ்ணன் கால் பண்ணும். 3 ராமகிருஷ்ணன் கால் பண்ண வச்சுருந்தா இஸ் இட் ஏ ராமகிருஷ்ணன் ஆர் பி ராமகிருஷ்ணன் ஆர் சி ராமகிருஷ்ணன், அது உங்களை கேட்கும். அதை விட அது எந்த அளவுக்கு புச்சாலி ஆயிடுச்சுன்னா, இந்த சிரி ஆப்பிள் இருக்குல்ல சிரி, அது சிரின்னு சொல்றதுல நம்மளால கொஞ்சம் தடுமாறி ஸ்ரீன்னு சொல்றாங்க. இப்ப ஸ்ரீன்னு சொன்னாலும் அது கேட்குது, அதையும் கண்டுபிடிச்சிச்சு. இவங்க வாயில வராது உள்ள இருக்கு. அன்னைக்கு ஒருத்தர் ஸ்ரீ காலுங்கிறாரு, என்னங்க ஸ்ரீன்னு சொல்றா கேட்குதுன்னு பார்த்தா, இல்லையா அது பேர் சிரியா, நான் ஸ்ரீன்னு அப்பையிலேருந்தே கூப்பிடுறேன் அப்படிங்கிறாப்ல. அவர் அது பேரே ஸ்ரீனே நினைச்சுக்கிட்டே இருந்திருக்காப்ல. என் பொண்டாட்டி பேரும் அது பேரும் ஒண்ணுன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், அது பேர் ஸ்ரீ இல்லையா சிரியா அப்படிங்கிறார். அப்போ எதிர்த்து பேசாத கருவிகளோடு பேசி புழங்கியவர்களுக்கு எதிர்ப்புனா என்ன, மாற்று கருத்துனா என்ன அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்ப இந்த பிள்ளைகள் தான் நீங்கள் உத்தரவிட முடியாது, உரையாடத்தான் முடியும். You have to be prepared for a discussion, not a debate. அப்ப முன்னாலாம் இது மேல அம்மா சொன்னா உடனே சரிமா இட்லிக்கு முட்டு நம்மளா அப்படியே வைமா தின்னு தொலைறேன் தின்றுவாங்க. முன்னாலாம் அம்மாக்கெல்லாம் சட்னி செய்யலன்னா கூட அதுக்கு இந்த டைலாக் சொல்லுவாங்க, உன்னை பெத்தெடுக்க எவ்வளவு சிரமப்பட்டு தெரியுமா, ஏமா 2 இட்லிக்கெல்லாமா பெத்தெடுக்கிற மேட்டர் எடுக்கிறது. அவ கான்வர்சேஷன்ஸ் வித் இமோஷன்ஸ் ஒன் வாக், கான்வர்சேஷன்ஸ் வித் சென்சிபிலிட்டி வாட்ஸ். பிள்ளைகளை உரையாட இழுங்க, அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குங்க. ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு நெருக்கமான நபராக நீங்கள் மாறலன்னா பிள்ளைகளுக்கு எம்பத்தி கிடைக்காது. அவர்கள் மனிதர்களிடம் அதை எதிர்பார்ப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் வந்துட்டான். உங்கள் தலைமுறையில எல்லாம் பிள்ளை நம்ம குரூப்ல ஒரு கேரக்டர் இருந்துட்டே இருப்பான், அவன் டெவில் சர்டிஃபிகேட் அவனை சொல்லுவாங்க. நாம தவறு செய்யறோம்னா ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான், மாப்பிள்ள இது தப்பு மாப்பிள்ள செய்யக்கூடாது மாப்பிள்ள, 1000 இருந்தாலும் வாத்தியார் சைக்கிள் இருந்து பஞ்சர் பாடம் சொல்லி கொடுக்குற ஒரு அறிவில் ஆட அப்படிமா. அதை மீறி அவனுக்கு தெரியாம ஒரு நாள் நம்ம சைக்கிள் இருந்து காத்த பிடிக்கிறோம், அதுக்கப்புறம் திட்டுவான் விடு மாப்பிள்ள நம்பிக்கை பாய். ஆனா அவனை குரூப் விட்டு தூக்கவே மாட்டாங்க, அவனை விட்டுட்டு போயிட மாட்டான் எங்கேயுமே. இப்பெல்லாம் கவனிச்சு பாருங்க, ஐடியாக்கு அகைன்ஸ்டா ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல ஒருத்தர் தான் அவனை காலி பண்ணி போறாங்க. அவனை மட்டும் ஒத்தையா விட்டு 7 பேர் தனி குரூப்புக்கு வந்துடுறாங்க. 10 பேரால எல்லாரும் சேர்ந்து தொடங்குறாங்க. 3 ஓப்படியா 2 நாத்தனா அப்புறம் அத்தை எல்லாம் சேர்ந்து கேர்ள்ஸ் குரூப் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்ச 4 நாள் 2 குரூப்பா மாறும். நாத்தனார்லாம் ஒரு பக்கம், ஓப்படியாலாம் ஒரு பக்கம். ஓ நாத்தனார் தேவலடி, ஏன் நாத்தனார் வீணா போனவோ அப்படின்னு இங்கிட்ட ஆரம்பி. இங்கிட்ட நாத்தனார்ஸ் ஓப்படியாஸ் அப்படின்னு ஒன்று வரும். இதுல 2 மாமியார் சேர இருக்கு. 10வது நாள் 3 குரூப்பாகும். 2 நாத்தனார் தனி ஒரு குரூப், அந்த 2 நாத்தனார் இந்த சிஸ்டர்ஸ், அப்புறம் இந்த ஓப்படியாஸ்ல 2 இருக்கும். இப்படி பண்ணி கடைசியில் பார்த்தா 20வது நாள் 10 பேரோட ஆரம்பிச்ச வாட்ஸ்அப் குரூப் 7 இருக்கும். இதுல 7 குரூப்லயும் ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் 7லையும் இருக்கும். அதான் ஸ்பெஷல். அதுதான் இந்த கலகத்துக்கெல்லாம் காரணம். மனிதர்களோடு இணங்கி இருக்க முடியவில்லை. இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு முன்னாலே ஆரம்பிச்சிருச்சு. மனிதர்களோடு இணங்கி இருப்பது, யாரெல்லாம் என்னுடைய கருத்துகளுக்கோ என்னுடைய சிந்தனைகளுக்கோ உடன்படுகிறார்களோ அவர்களோடு மட்டும்தான் நான் இருப்பேன் என்ற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். அதனால உறவெல்லாம் தொந்தரவு நினைக்கிறோம். நீ வா உதவி செய், மொய்யெழுது, கல்யாணத்துக்கு வா, கருத்து கேட்காதுங்கிறோம். உறவுக்கெல்லாம் உரிமையே கிடையாது. Revive these things. Human values are much more important than technology today. Without empathy, nothing is going to serve in the future. அப்படிங்கிறப்ப மனித உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை காட்டுங்க. ஒரு நாள் ஸ்கூலுக்கு லீவு போட்டு கல்யாணத்துக்கு கூட்டு போங்க, தப்பே கிடையாது, ஒன்றும் மோசம் இல்லை. இந்த எல்லா நாளும் வந்ததுக்காக ஒரே ஒரு நாள் கடைசி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்கல்ல, அதை தீய வைக்க, அது வேண்டாம். என்ன உங்க ஊர்லயும் கொடுக்குறீங்களா டீச்சரா? நான் பள்ளிக்கூடத்துக்கு போறப்ப அந்த சர்டிஃபிகேட் மட்டும் கொடுக்கவே மாட்டேன். ஏன் கிளவி சாவலையா, அவனுக்கு முடியாம போகலையா, நல்லது கெட்டது நடக்கலையா, அக்காக்கு நிச்சயதார்த்தம் பண்ணலையா, ஊர்ல இருந்து மாமா பையன் வந்ததுக்கா மாடியில இருந்து பாக்குறதுக்காக ஒரு லீவ் போடாத ஒரு வாழ்க்கையா? வாழ்க்கையுடைய அற்புதமான தருணங்கள் எல்லாம் இழந்துட்டு ஃபேண்டசி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தன் யுவர் ஃபேக்ட்ஸ். ஃபேண்டசி தான் அழகு. மயில் இறகு முளைக்கும் நம்புற வரைக்கும் மனுஷன் சந்தோஷமா இருந்தான். மயில் இறகு முளைக்கும் நினைக்கிற வரைக்கும். வட்டம் எது சதுரம் எதுங்கிறதா வாழ்க்கை என்ற தீர்மானத்திற்கு நீங்கள் வந்த பிறகு வாழ்க்கை எது என்று தெரியாமல் திருவாய் திரிகிறது இந்த உலகம்.